அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்ன ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லான் போட்டு லக்கணம் அங்கிருந்து 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் சுய தொழில் என்ன தொழில் செய்யலாம் என்பதை சொல்கிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. படிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், செய்கிற தொழிலுக்கும் லாபத்தை கொடுக்குற போல அமையும். ஏன்னா இந்த 10ஆம் இடம் தான் தொழில் சாதனம். அது அடிப்படையிலே தான் அவங்களுடைய வாழ்க்கை செல்லும். கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் மாற்றி தொழிலை செய்யக்குள்ள அதில் நஷ்டங்கள் ஏற்பட்டு அந்த தொழிலினால் கடங்காரங்களாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ லான் போட்டுக்க லக்கணம் அங்கிருந்து 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆசிரியர், நீதிபதி, வக்கீல், கல்வி தொழில், அரசு உத்தியோகம், இன்ஜினியர் இது போல் அமைப்புகளை செய்யலாம். இவங்க சுய தொழில் வைத்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு பலனை தராது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சந்திரன் 10ஆம் இடத்தில் இருந்தால் சுய தொழிலுக்காக பார்த்தீங்கன்னா உணவு தொழில் செய்யலாம். ஆசிரியர், அதே போல் உணவு அமைச்சர், அரசு தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யலாம். இதில் செய்தால் அவங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் அப்படின்னு சொல்கிற கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருந்தால் போலீஸ், செக்யூரிட்டி, செங்கல் ஆலைகள், சிமெண்ட் ஃபேக்ட்ரி, உஷ்ண தொழில்கள் இதெல்லாம் செய்தால் வருமானம் தரும். அதே போல் புதன் 10ஆம் இடத்தில் இருந்தால் ஜோதிட ஞானம், ஆசிரியர், மருத்துவர், கிளாக், வைத்தியர், ஓவியக்கலை, தெய்வப்பணி செய்தால் அற்புத பலன் பார்க்கலாம். அதே போல் குரு 10ஆம் இடத்தில் இருந்தால் நீதிபதி, வக்கீல், ஆசிரியர், ஜோதிடர், குருக்கள், தெய்வப்பணியில் ஈடுபடுதல், பேராசிரியர், குமாஸ்தா, சிற்பி இந்த துறையில் அவங்க ஜொலிக்க முடியும். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருந்தால் ஓவியர், நடிகர், ஆசிரியர், சித்திரம், சிற்பி, வாகனம், மருத்துவம், எந்திரம், டைலர், கலைக்கூடம். சனி 10ஆம் இடத்தில் இருந்தால் கல் தொழில், கைத்தொழில், விவசாயம், வாகனம், மருத்துவம், இரும்பு தொழில், தச்சு வேலை, சலவை தொழில், சாயப்பற்ற வேலை. ராகு கேது 10ஆம் இடத்தில் இருந்தால் செக்யூரிட்டி, வாகனம், இரும்பு பிஸ்னஸ், சலவை தொழில், ஈன தொழில், கூலி தொழில். இதில் தொழில் சொல்லும்போது